ஹல்லேலூயா. இந்த வல்லமையின் வார்த்தைக்கு உங்களை வரவழைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு விரோதமாக மனுஷர்கள் வரமாட்டார்கள் என்று வேதத்தில் கூறல. மனுஷர்கள் நமக்கு விரோதமாக வருவாங்க, ஆனால் அவர்களை நம்மளால் எதிர்க்க முடியாது. நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். ஏனென்றால் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, மனுஷர்களை தூண்டி விடுகிற அசுத்தாவின் கிரியைகளை நாம் முறியடித்தா நாம் ஜெயிக்கலாம். ஒரு மனுஷ ஆவியை கட்டுப்படுத்த யாரால முடியாது, ஆண்டவரை தவிர யாரால முடியாது. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பதான் செய்வாங்க, நமக்கு விரோதமாக பேசதான் செய்வாங்க. ஆனால் அவர்கள் நமக்கு விரோதமாக பேசாதபடி நாம் கர்த்தரிடத்துல தான் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தான் அவர்களுடைய வாயை மூட வைப்பார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று நம்ம செய்யலாம். என்ன பண்ணலாம்னா, மனுஷ ஆவிகளை தூண்டி விடுகிற அசுத்தாவின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால முறியடிக்கிறோம் என்று சொல்லலாம். ஏன்னா மனுஷனா அவனுக்குள்ள இருந்து இப்படி பேசல, அவனை பேச வைக்கிறது சத்துருவின் ஆவி. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போமானால், உண்மையா இருப்போமானால், நமக்கு விரோதமாக பொய்யாய் கூட அவர்கள் எழும்பலாம். ஆனா அந்த ஆவி தூண்டி விடுகிற ஆவிகளை நாம் கட்டுப்படுத்த நம்மளால முடியும். எல்லாவற்றுக்கும் முக்கியம் என்னன்னா வேத வார்த்தை இருக்குமானா நமக்குள்ளே, அப்பொழுது அவர்கள் நமக்கு விரோதமாக பேச வரும்போது அவர்கள் வாயை நமக்கு விரோதமாக திறப்ப முடியாது. ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு நாயாகிலும் தன் வாயை திறப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் படித்திருக்கிறோம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னாவே ஜெயிக்கலாம். யாருடைய கிருபைனா கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லை என்று நாம் சொல்லுவோம். நாம் ஜெயிப்போம். ஆமென். God bless you.